வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 3 உடைய ஓகேங்களா ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. 10th தமிழ் புக்கு இயல் 3 ஓகேங்களா. பாடம் பாருங்கள், கூட்டாஞ்சோறு. பாடம் கூட்டாஞ்சோறு. கொஸ்டின் நம்பர் 1, விருந்தே புதுமை. விருந்தே புதுமை என கூறியவர் தொல்காப்பியர். 2, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என கூறியவர் வள்ளுவர். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, விருந்தே புதுமை என கூறியவர் தொல்காப்பியர். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என கூறியவர் திருவள்ளுவர். விருந்தோம்பல். கொஸ்டின் நம்பர் 3, விருந்தோம்பல் என்ற அதிகாரம் இடம்பெறும் இயல். விருந்தோம்பல் என்ற அதிகாரம் விருந்தோம்பல் என்ற அதிகாரம் இடம்பெறும் இயல் இல்லறம். ஓகேங்களா, இல்லறம். அடுத்து பாருங்க 4, முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என திருவள்ளுவர் எந்த குறளில் எடுத்துரைக்கிறார்? மோப்பம் குலையும் அனிச்சம். மோப்பம் குலையும் அனிச்சம். மோப்பம் குலையும் அனிச்சம். 5வது கொஸ்டின், டேஷ் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடானும் இழந்த எண்ணெய் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6, கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட எந்த நிலையை எண்ணி வருந்துவதாக சிலப்பதிகார பாடல் கூறுகிறது? விருந்தினரை போற்ற முடியாத நிலை. அடுத்து 7, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுவர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடுபவர் கம்பர். கொஸ்டின் நம்பர் 8, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வாழ்ந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவான யாவையே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கொஸ்டின் நம்பர் 9, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேலும் மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊவாமையாக கூறியவர் ஜெயம் கொண்டார். 10, எது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை என்று புறநானூறு கூறுகிறது? தனித்த உண்ணாமை. தனித்த உண்ணாமை. கொஸ்டின் நம்பர் 11, அமிழ்தாமே ஆனாலும் பிறக்கும் கொடுப்பார் நல்லோர் அத்தகையோரால் தான் இவ்வுலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டால் அம்முலகம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இறைவாதையின் இனிது என தமியர் உண்டலாம் இளரே என்று புறநானூற்றில் பாடிய புலவர் கடலூர் மாய்த்த இளம் பெருவழுதி. இளம் பெருவழுதி. கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உமக்கே என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. கொஸ்டின் நம்பர் 13, விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வழியனுப்பும் போதும் அவர்கள் செல்ல விரும்பும் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வாரை எத்தனை அடி நடத்துவென்று வழி அனுப்பினர்? 7 அடி. கொஸ்டின் நம்பர் 14, காலில் எழுடிபின் சென்று. காலில் எழுடிபின் சென்று என குறிப்பிடும் நூல் பொருணராற்றுப்படை. கொஸ்டின் நம்பர் 15, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தால் தலைவி என்பதை குரல் உனக்கு விதைத்த திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டனரே இழல் என்று
காட்சிப்படுத்தும் நூல். ஓகேங்களா? புற 400. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. நேற்று வந்த விருந்தினரை பேண பழைய இருப்புவனை அடகு வைத்தான். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியலனை பணயம் வைத்து விருந்தளித்தான் தலைவன் என்று கூறும் நூல் புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்றுதன் இருப்புடை பலவால் வைத்தனன். இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 18. இளையான்குடி மரநாயகனரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லாததால் அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்ததாக கூறும் நூல் பெரிய புராணம். நெய்தல் நில மக்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. கொஸ்டின் நம்பர் 20. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற புதுக்கவிதை எழுதியவர் அம்சப்பிரியா. கொஸ்டின் நம்பர் 21. இல்லத்தின் பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்பா கடவுணர் வருவிர் உளிரோ என்ற பாடல் மூலம் தெரிவிக்கும் நூல் குறுந்தொகை. கொஸ்டின் நம்பர் 22. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று டேஸ் என்ற நூலில் பாடியுள்ளார் ஔவையார் கொற்றைவேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கொற்றைவேந்தன் என்ற நூலில் பாடியுள்ளார். கொஸ்டின் நம்பர் 23. வரக்கரிசி சோறும் வழுதுணங்க காய் வாட்டும் முரணென புளித்த மோரும் திறமுடனே புல்லோருக்கு பூதன் புரிந்த விருந்து இட்டான் எல்லா உலகம் பெறும் என்பது யாருடைய தனிப்பாடல் ஆகும்? ஔவையாருடைய தனிப்பாடல். கொஸ்டின் நம்பர் 24. வழிப்போக்கர்களுக்காக மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டது யாருடைய ஆட்சி காலம்? நாயக்கர்கள், மராட்டியர்கள். அமெரிக்காவின் தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடுகிறது. மினசோட்டா. இட்டதோர் தாமரைப்பூ இகழ் விரிந்திருத்தல் போலவே வட்டமாய் புறக்கல் கூடி இறையுண்ணும் என்ற கவிதையை படைத்தவர் யார்? பாரதிதாசனார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 27. விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வென செப்பல் பொருந்து மற்றும் அவன் தன் அருகுரு இருத்தல் போமெனில் பின் செல்வதால் பிரிந்துனன் முகமன் வளங்கள் இவ்வென்பன் ஒழுக்கமும் வழிபாடும் பண்பே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசிக்காண்டத்தை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். அருகுரு என்ற சொல்லின் பொருள் அருகில். ஒருவரை நலம் வினவிக்க கூறும் விருந்தோம்பல் சொற்கள் முகமன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. இலக்கண குறிப்பு தருக. நன்மொழி பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. வியந்தல்
நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல். தொழில் பெயர். 33 ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். முப்பழமெடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. கொஸ்டின் நம்பர் 34 துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ள நூல் விவேக சிந்தாமணி. சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் வெற்றி வேர்க்கை என்ற நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என்ற நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நருந்தோகை. அதிவீரராம பாண்டியர் எப்பகுதியில் அரசரானார்? முத்துக்குளிக்கும் கொற்கை. முத்துக்குளிக்கும் கொற்கை. அதிவீரராம பாண்டியனின் புனைப்பெயர் சீவலமாறன். அதிவீரராம பாண்டியரின் புனைப்பெயர் சீவலமாறன். அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூல்கள் யாவை? நைனிடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். மலைபடுகடாம் எழுதியவர் இரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவிசினார். அன்று அவன் அசையி அல்சோர்ந்து அல்கி எத்துவங்கும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் மலைபடு கடாம். பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மனமும் வெற்றியும் உடையவன் யாரென மலைபடு கடாம் கூறுகிறது? நன்னன். 43 நன்னன் கூத்தார்கள் என்று சொன்னால் மக்கள் எவற்றை உணவாக இடுவர் என்று மலைபடு கடாம் கூறுகிறது? நெய்யில் வெந்த மாமிச பொரியல் மற்றும் தினை சோறுகள். அசையி என்ற சொல்லின் பொருள் இலைப்பாரி. அசையி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இலைப்பாரி. அடுத்து 45 கடும்பு என்ற சொல்லின் பொருள் சுற்றம். ஆரி என்ற சொல்லின் பொருள் அருமை. வையிரியம் என்ற சொல்லின் பொருள் கூத்தர். இரடி என்ற சொல்லின் பொருள் திணை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 49 அல்கி என்ற சொல்லின் பொருள் தங்கி. நரளும் என்ற சொல்லின் பொருள் ஒலிக்கும். படுகர் என்ற சொல்லின் பொருள் பள்ளம். வேவை என்ற சொல்லின் பொருள் வெந்தது. பொம்மல் என்ற சொல்லின் பொருள் சோறு. இலக்கண குறிப்பு தருக. அசையி, வெறியி, சொல்லிசை அளபடை. இலக்கண குறிப்பு தருக. பருவு, குருவுக்கண். செய்யுளிசை அளபடை. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 56 ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடைத்து சென்று இன்பெல்லாம் பெற்று வருகின்றோம். நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. மலைபடுகடாம் டேஸ் நூல்களில் ஒன்று, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மலைபடுகடாம் எத்தனை அடிகளால் ஆனது? 583. மலைபடுகடாம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூத்தாற்று படை. மலையை டேஸாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்ற கற்பனை பெயர் சூட்டப்பட்டுள்ளது. யானையை. மலைபடுகடாமின் பாட்டுடை தலைவன் நன்னன். கோபாலபுரத்து மக்கள் என்ற கவிதையை எழுதியவர் கி. ராஜநாராயணன்.
கோபாலபுரத்து மக்கள் என்ற கவிதையை எழுதியவர் கி ராஜநாராயணன். கோவில்பட்டியை சுற்றி பகுதிகளை தோன்றிய இலக்கிய வடிவம். கோவில் பட்டியை சுற்றி பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். 64. காய்ந்து கெடுக்கிற மெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழும் மானவாரி மனிதர்களின் கதையை சொல்லும் இலக்கியங்கள் யாவை? கரிசல் இலக்கியங்கள். கி ராஜநாராயணுக்கு முன்னர் எழுத்து வங்கிய கரிசல் எழுத்தாளர் கு அழகிரிசாமி. கரிசல் காலத்தையும் அங்குள்ள மக்கள்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. கரிசல் இலக்கிய வழிவந்தோர் யார்? பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன், வேல ராமமூர்த்தி. இவங்க எல்லாமே கரிசல் இலக்கிய வழிவந்தோர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பாய்ச்சல் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பெயர் என்ன? பாத்தி. அடுத்து பாருங்க, பதனம் என்ற வட்டார வழக்குகளின் சொல்லின் பொருள் என்ன? கவனமான. நீத்து பாகம் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? மேல்கஞ்சி. கடிச்சு குடித்தல் என்ற வட்டார வழக்கு தொடரின் பொருள் என்ன? வாய்மை குடித்தல். வாய் வைத்து குடித்தல். அடுத்து பாருங்க, மகுழி என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? சோற்று கஞ்சி. வரத்துக்காரன் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? புதியவன். சடைத்து புளித்து என்ற வட்டார வழக்கு தொடரின் பொருள் என்ன? சலிப்பு. எது? சலிப்பு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 75. அழுக்கம் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? அழுத்தம் அல்லது அணுக்கம். தெளவாட்டில் என்ற வட்டார வழக்கு சொல்லின் பொருள் என்ன? தொலைவில். டேஸ் என்னும் புதினத்தை தொடர்ந்து கோபாலபுரத்து மக்கள் என்ற கவிதையை கி ராஜமாணிக்கம் எழுதினார். கோபால கிராமம். கி ராஜநாராயணன் எவ்வூரை சேர்ந்தவர்? இடைச்சேவல். 79. கோபாலபுரத்து மக்கள் என்ற கவிதை எதை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டது? இந்திய விடுதலை போராட்டம். கி ராஜநாராயணனின் எந்நூலுக்கு 1999 சாகித்ய அகாடமிக் விருது வழங்கப்பட்டது? கோபாலபுரத்து மக்கள். கி ராஜநாராயணன் எத்தனைக்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்? 20க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 82. கிராவின் நூல்கள் எவ்வாறு அழைத்திருக்கும்? கதை சொல்லியல் கதைப்போக்கில். கதை சொல்லியின் கதைப்போக்கில். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 83. கி ராவின் கதைகள் அனைத்து எத்தலைப்பில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது? கி ராஜநாராயணன் கதைகள். கி ரா உருவாக்கிய அகராதி எது? கரிசல் வட்டார சொல்லகராதி. கி ரா தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? கரிசல் இலக்கியம். கரங்கு இசை விழாவின் உறந்தை என்ற தொடரின் மூலம் உறையூரை குறிப்பிடும் நூல் எது? அக 400. ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது? தொகா நிலைத்தொடர். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். 89. எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலை தொடர்வது எழுவாய் தொடர். இனியன் கவிஞர் என்ற எழுவாய் தொடரில் டேஸ் பயனிலையாக வந்துள்ளது? பெயர் பயனிலையாக வந்துள்ளது. காவிரி பாய்ந்தது என்ற எழுவாய் தொடரில் டேஸ் பயனிலையாக வந்துள்ளது? வினை பயனிலையாக வந்துள்ளது. பேருந்து வருமா என்ற எழுவாய் தொடரில் டேஸ் பயனிலையாக வந்துள்ளது? வினா பயனிலையாக வந்துள்ளது.
விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது என்ற விழித்தொடரில் நண்பா என்னும் விழிப்பெயர் எழுதும் என்னும் டேஸை கொண்டு முடிந்துள்ளது, பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 95. வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு பாடினால் கண்ணகி. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடர். கேட்ட பாடல் எவ்வகை தொடர்? பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை சொல்லை தொடர்வது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தன எவ்வகை தொடர் ஆகும்? வினையச்ச தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர். வேற்றுமை உருவு வெளிப்பட அமையும் தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 102. கட்டுரையை படித்தால் என்ற வேற்றுமை தொகைநிலை தொடரில் வெளிப்படும் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. அன்பால் கட்டினார் என்ற வேற்றுமை தொகைநிலை தொடரில் வெளிப்படும் வேற்றுமை உருபு மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள். அறிஞருக்கு பொன்னாடை என்ற வேற்றுமை தொகாநிலை தொடரில் வெளிப்படும் வேற்றுமை எது? நான்காம் வேற்றுமை உருபு கு. நான்காம் வேற்றுமை உருபு கு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 105. இடைச்சொல்லும் பெயரச்ச வினையை தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு மற்றொன்று. எப்படி பிரிப்பீங்க? மற்ற கூட்டல் ஒன்று. 106. உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு சால திறந்தது. அடுக்கு தொடர். அடுக்கு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்ந்து வருவது ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு வருக வருக. 98. 108. இறங்கினார் முகமது என்ற தொடரின் வகை என்ன? வினைமுற்று தொடர். 109. அவர் பாடக என்ற தொடரின் வகை எழுவாய் தொடர். 110. கேட்ட பாடல் என்ற தொடரின் வகை பெயரச்ச தொடர். கேட்காத பாடல் என்ற தொடரின் வகை எதிர்மறை பெயரச்ச தொடர். அடுக்கு அடுக்காக என்ற தொடரின் வகை அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 113. பழக பழக என்ற தொடரின் வகை அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் என்ற தொடரின் வகை பெயரச்ச தொடர். நன்றாக பேசினான் என்ற தொடரின் வகை என்ன? வினையச்ச தொடர். வந்தனர் அண்ணன் என்ற தொடரின் வகை வினைமுற்று தொடர். கவிதைகளின் தொகுப்பு என்ற தொடரின் வகை ஐந்தாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இன். ஐந்தாம் வேற்றுமையினுடைய உருபு இன். 118. வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலியன பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாடு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் உருவாவவை கூட்டுநிலை பெயரச்சம். எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல் செல்லத்தக்க செய்தி. அடுத்து 119. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். பாக்கம் என்பது சிற்றூர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 120. கொஸ்டின் நம்பர் 120. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களுடன் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது வேற்றுமை உருவு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் பாடல். 122. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியலை பணயம் வைத்து விருந்தளித்ததன் என்கிறது புறநானூறு. இச்செய்தியை உணர்த்தும் விருந்து போற்றி நிலை. இன்மையிலும் விருந்து. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 123. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளவும் நினை. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள்.
அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. கைக்கடல் முத்து ஈடாய் மிக்க நெல் முத்து என்று குறிப்பிடும் நூல் முக்குடர் பல்லு. 129. கத்துக்கடல் சூழ்நகை காத்தான் தன் சித்திரத்தில் அத்தமிகும் மிக்கும் போது அரசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிட வெள்ளி எழும் என்று பாடியவர் காலமேக புலவ. காலமேக புலவ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 130. உண் என்ற சொல்லின் அகராதி பொருட்கள் எவை? இறை, உண்ணு, உண்டி, இறை, உண்டி, சோறு, உணவு, ஆன்மாவின் சுகதுக்க அனுபவம். ஊன் என்ற சொல்லின் அகராதி பொருள் உடல், தசை, நினம், மாமிசம், சாரீரம். திணை என்ற சொல்லின் அகராதி பொருள் இடம், ஒழுக்கம், குடி, குலம், பூமி, பொருள். திணை 2 சுழினை. திணை என்ற சொல்லின் அகராதி ஒரு சாமை அல்லது தானியம், சிறுமை. அன்னம் 3 சுழி அன்னம் என்ற சொல்லின் அகராதி மேல்வாய், மேல் நாக்கு. 2 சுழி அன்னம் என்ற சொல்லின் அகராதி பொருள் கவரிமான், சோறு, தானியம், பிரம்ம, வாகனம். வெல்லம் என்ற சொல்லின் அகராதி ஓகேங்களா கருப்பு, சாற்று, கட்டி. இந்த வெல்லம் பாருங்க ஓகேங்களா நீர், பெருக்கு, கடல், கடலலை, நீர், ஈரம், மிகுதி, உண்மை. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் பாவு சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவராமன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 141. ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தரும். ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தரும். அவ்வொழுக்கத்தை ஏதேனும் மேலாக பேணி காக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உயிரினும் பேணி காக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் வாம்பப்படும். ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவார். ஒழுக்கம் தவறுபவர் டேஸ் அடைவார் என்கிறார் வள்ளுவர். அடையக்கூடாத பழிகளை. குறள் பாருங்க, ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இலக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. பல நூல்களை கற்றறிந்தாலும் அறிவு இல்லாதவர் எவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உலகோடு ஒத்து வாழ கல்லாதவர். குறள் பாருங்க, உலகத்தோடுட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவில்லாதவர். எப்பொருளும் எத்தன்மை தாயினும் அப்பொருள் டேஸ் காண்பதரிது, மெய்ப்பொருள் காண்பதரிது. எந்த 3 அழிந்தாலும் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என்கிறார் திருவள்ளுவர். ஆசை, சினம், அறியாமை. பாருங்க குறள், காமம், வெகுளி, மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3ம் நாமம் கெடக்கூடும் நோய். கெடக்கூடும் நோய். கொஸ்டின் நம்பர் 146. கிடைத்தற்குரிய பேறுகளுள் எல்லாம் வெறும் பேறு டேஸை போற்றி துணையாக்கி கொள்ளும் ஆகும் என்கிறார் திருவள்ளுவர். பெரியோரை. பாருங்க குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியோரை பேணி தாமவ கொளல். யாரை துணை கொள்ளாது பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் என்றார் வள்ளுவர். குற்றம் கண்டபோது இடித்து கூறும் பெரியோரை. குறள் பாருங்க, இடிப்போரை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இயலினும் கெடும். 148. தான் ஒருவனாக நின்று பலவரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதே எதுவென்று திருவள்ளுவர் கூறுகிறார். நண்புடையோரின் நட்பை கைகோடுதல், நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுதல், பல்லார் பகைவலின் பத்தெடுத்த தீமைத்து நல்லோர் கெடர் கைவிடல் என்ற குறள். 149. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது எது போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிபறி செய்வதன் நிகரானது. வழிபறி செய்வதற்கு நிகரானது.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 150. வேலோடு நின்றான் இடுவேன் இடுவேன்றன் போல என்ற குறள் பயின்று வந்துள்ள அணி ஊமை அணி. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னன் டேஸ் நாடு கெடும் நாள்தோறும் கெடும். பண்ணெண்ணம் பாடற் கிணையின் தோன்றல் கண்ணெண்ணம் டேஸ் இல்லாத கண் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணன பாடற் கிணையின் டேல் என்ற குறளில் பயின்று வரும் அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. எடுத்துக்காட்டு ஊமை அணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 154. பாடலோடு பொருந்தா இசையால் எவ்வாறு பயனில்லையோ அதுபோல டேஸ் இல்லாவிட்டால் கண்களிலும் பயனில்லை என்கிறார் வள்ளுவர். இரக்கம். 155. நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு எது உரிமை உடையது என்கிறார் வள்ளுவர். இவ்வுலகமே. குறள் பாருங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லர்க்கு குரிமை உடையதார் உலகு. 156. விருப்பத் தகுந்த இரக்கம் இயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு டேஸ் கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர்கள் ஆவார் என்றார் வள்ளுவர். நஞ்சு. குறள் பாருங்க. பேய கண்டும் நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிக வேண்டுபவர். 157. ஒரு செயலை முடிக்க முடியாது என்று சோர்வடையாமல் அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது எதை தரும் என்கிறார் திருவள்ளுவர். பெருமை. குறள் பாருங்க. அருமை உடைத்தென்றாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். பெருமை முயற்சி தரும். டேஸ் என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்வு நிலையை அடைய முடியும். விடா முயற்சி. விடா முயற்சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 100. குறள் பாருங்க. தாளாண்மை என்னும் தகைக்கண் தாங்கின்ற வேளாண் என்னும் செருக்கு. 159 கொஸ்டின். முயற்சி திருவனையாக்கம் முயன்றின்மை டேஸ் புகுந்துவிடும் இன்மை புகுந்துவிடும். 160. ஐம்புலன்களின் ஏதேனும் குறையிருப்பின் அது இழிவென்று எதுவே இழிவு என்று வள்ளுவர் கூறுகிறார். அறியா வேண்டாதை அறிந்து செயலாமல் இருப்பது. குறள் பாருங்க. பொறியின்மை யாருக்கு பழி என்றறிந்த தாழ்வினை இன்மை பழி. சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் டேஸை தோற்கடித்து வெற்றி அடைவார் என்கிறார் திருவள்ளுவர். முன்வினை அதாவது ஊழ். குறள் பாருங்க. ஊழையும் உப்பக்கம் காண்ப உழைவின்றி தாளொன்றி பவர். 162. யார் அடுக்கடுக்காய் பல கோடி பொருட்களை பெரிந்திருந்தாலும் அதனால் பயனில்லை என்றார் வள்ளுவர். பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பவர். கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு இல்லார் கடுங்கி கோடி உண்டாயினும் இல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 163. கொஸ்டின் நம்பர் 163. பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவரது விருப்பப்படாதவர் பெற்ற செல்வம் எதை போன்றது என்றார் வள்ளுவர். ஊரின் நடுவே நச்சு மரம் எழுந்தது போன்று. நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரத்தலற்று என்ற குறளின் பயின்று வரும் அணி ஓமை அணி. நச்சுப்படாதவன் செல்வம் என்ற தொடரில் நச்சுப்படாதவன் என்ற சொல்லின் பொருள் என்ன? பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விருப்பப்படாதவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 166. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கி கோடி உண்டாயினும் இல் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. கொடுப்பதும் துய்ப்பதும் இன்னிசை அளபடை. எய்துவர் எய்தா பழி இக்குறளடியில் பொருந்தும் வாய்ப்பாடு. கூவிலம் தேமா மலர். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்த தாய்ப்பால் முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் அறிவுமதி. அடுத்து பாருங்க. செவ்விலக்கியங்கள் கிளாஸிஸ் லெக்சரர் ஓகேங்களா. செவ்வியல் செவ்விலக்கியம் அப்படின்னா
செவ்விலக்கியம் கிளாசிக் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் தேவினல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் ஆன்ஸ்டன் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் ரெஜினல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் பிளாக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். இத்துடன் பார்த்தீங்கன்னா இயல் 3க்கான 10th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 3க்கான ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.